எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கம்மங்கூழ் செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் கம்மங்கூழ் தாங்க செய்ய போகிறேன். இந்த பாருங்க, மாவுலாம் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவு கரைக்கிற வீடியோ இருங்க. இப்போ இந்த பேசுகிறெல்லாம் இதோட ஜாயின் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஜாயின் பண்ணுறேங்க. வீட்டில் வந்து கம்பு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. 1 கிலோ கம்பு. கம்பில் வந்து கூழ் செய்யவே இல்லை. கம்பு வந்து என்ன பண்ணேன், ஒரு அரை காப்பி ஊற வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து 1 காப்பி ராகி மாவு கரைச்சி வச்சுக்கினேன். இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு. கம்பு மாவு ஊற வைக்கணிக்கு மாவு கரைச்சி வச்சுக்கணும். ராகி மாவு ரெண்டும் வந்து நல்லா கம்பு வந்து ஊறணும், மாவு வந்து புளிக்கணும். அந்தமாரிங்க மெத்தடில் கம்பு கூழ் செய்யணுங்க. வாங்க பார்க்கலாம். கம்மங்கூழ் எப்படி மாவு கரைக்குதுன்னு பார்த்துட்டிங்களா வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த கூழ் தாங்க காச போகிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அரிசி எதுவுமே தேவையில்லைங்க, பச்சரிசியும் தேவையில்லை, பூங்கரிசி தேவையில்லை, நொய் எதுவுமே வேணாங்க. வெறும் ராகி கம்பு இது ரெண்டுத்தையும் நல்லா புளிக்க வச்சுட்டு இப்போ காச போகிறேங்க. நல்லா 2 நாளைக்கு நல்லா கெட்டு போகாத இருக்கும், கைப்படாத. நல்லா உப்புலாம் போட்டு செய்யக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு நாள் ராகி கூழ் செஞ்சு காமிச்சாலும் அதே மெத்தடு தான். அப்புறம் அரிசி பச்சை அரிசி போட்டு செஞ்சேன், ரேஷன் அரிசி. இப்போ அரிசி நொய் எதுவுமே கிடையாது, வெறும் கம்பு ராகி 2 மாவுலையும் போட்டு தான் நான் வந்து சூப்பரான ராகி கூழ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கம்பு நல்லா ஊறிச்சுங்க. நைட்டு தூங்க சொல்ல ஊற வச்சிடல. அது பாருங்கள், கம்பு ஊறிச்சா மாவு நல்லா புளிச்சு வந்துச்சுங்க. மறுநாள் காலையிலங்க, நாளைக்கு செய்ய போகிறேன்னா முன்னாள் ஊற வச்சேன்னு சொன்னேன்ல, நல்லா 12 மணி நேரம் கம்பு ஊறிச்சிங்க. காலையில் தூங்கி எழுந்து ஒரு 8 மணிக்கா கம்பு வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒன்று பாதியமாக அரைக்கணுங்க. அரைச்சி செஞ்சால் நல்லா உடம்புக்கு ரொம்ப குளிச்சு உடம்பு நல்லதுங்க. எங்கள் அம்மா தான் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு கம்பங்கூழ் செய்யவே தெரியாது. எங்கள் அம்மா தான் அடிக்கடி செஞ்சு கொடுத்தான்னு போங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துன்னு. அதுக்கப்புறம் மாவு வந்து புளிச்சு வந்துக்குதுல்ல, ராகி மாவு, இந்த அரைச்சி வீதை வந்து ராகி மாவில் கொட்டி மாவு நல்லா மறுபடியும் நல்லா தோசை மாவு பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி வச்சுருந்தேங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த ராகியெல்லாம் அலசி ஊற்றுங்க. நல்லா அலசி ஊற்றிட்டு மறுபடியும் புளிக்கிட்டேங்க. காலையிலே ஊற்றி வச்சிட்டேன்னா ராகியும் கம்பு கலந்து வச்சிட்டேன் பாருங்கள். இது மறுபடியும் ஒரு 8 மணி நேரம் நல்லா சேர்ந்து புளிக்கட்டுங்க. ராகி வந்து 24 மணி நேரம் மாவு வந்து புளிக்கணும். அப்போ தான் வந்து கூழ் வந்து 2-3 நாள் கெட்டே போகாதுங்க. அதேமாரி நான் என்ன பண்ணேன், நல்லா கம்புலாம் அரைச்சி அந்த ராகி மாவோட ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் மாவு மறுபடியும் நல்லா கரைச்சி மூடி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து அடுப்பத்து வச்சு செய்ய போகிறேங்க. நொய்யெல்லாம் தேவையில்லைங்க, ஏன்னா கம்பும் போட்டுக்கிறதுனால அந்த அரிசி மாரி அதுவே சரியாக போயிடும். நம்ம அரைச்சி போட்டுக்கிறோம். அரைச்சி போட்டால் தான் அந்த முயசாக இருந்தால் ஜீரணமாகாது, சாப்பிட முடியாது. குழந்தைங்களாம் செஞ்சு தரீங்கன்னா நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், காலையிலே 7-8 மணியில் அந்த வேலை முடிச்சு வச்சுட்டேன். பகலில் ஈவினிங்காக இந்த பாருங்கள், கூழ் செய்யறதுக்கு ஒரு அரை குண்டம் தண்ணி வச்சுட்டேன்னா அதான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பற்றுது. இந்த பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கன்னா கொஞ்சம் அடுப்பு நல்லா தீ உரைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தீ வச்சிட்ட பிறகு இந்த குண்டானத்துக்கு அடுப்பு மேலே வைக்கணுங்க. அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சுங்க. நல்லா அடுப்புக்கு தேவையான வெறுவெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் மட்டை இருந்ததுங்க, தேங்காய் மட்டை. அந்த தேங்காய் மட்டைலாம் ஒன்று போட்டேன். இன்னொன்று போடலான்னு பார்த்தா அடுப்பு பிடிக்காதுன்னு வெளியே வச்சுட்டேங்க. இந்தமாதிரி தாங்க அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடெலாம் செய்வோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அடுப்பில் செஞ்சால். அதுக்கப்புறம் வந்து நான் குண்டான வச்சு சாமி கும்பிட்டேங்க. தினமும் சாமி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு டைம் கும்பிடுவேன். ஏன்னா நம்ம பசியெல்லாம் சாப்பிட்றலாம் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி. அதை வந்து பயிரிட்டாங்கள்ல அவங்களுக்கும் நன்றி சொன்னல எல்லாருக்குமே. யார் வீட்டில் வந்து ராகி கூழ் கம்பங்கூழ்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் மூலமாக கம்பங்கூழ் செஞ்சு வீடியோ போடுங்கன்னு. நான் ரொம்ப நாளாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் டைம் கிடைக்கல. அதனால் இப்போது அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் ஆயிடுத்துங்க. அங்கே ஒரு கொடி ஓரம் கட்டியிருந்தார் எங்கள் வீட்டுக்காரர். பாருங்கள் எவ்வளோ தாயாக அடுப்பாங்கிற கீழே எனக்கு தலையே இடிக்குது பாருங்க. ஓலை சூப்பராக காஞ்சி போய் பாருங்க. தண்ணி ரொம்ப நேரம் காயணும். வீட்டில் துடுப்பு இல்லை, அதனால் மாவு ஊற்றின வந்து வச்சுட்டு பாருங்க. இந்த மாவு ஊற்றி அப்படியே கலரணும். இந்த பாருங்க கரைச்சி வச்சிடலாங்க கம்பங்கூழ். இந்த பாருங்க கெவுரும் கம்பும் சேர்ந்து தான்
சூப்பராக நல்லா ஏன் மாவு புளிக்க வைக்கிறேன்னா அப்போ தான் வந்து நல்லா கெடாது இருக்கும். நாங்கள் அப்படியே போயிட்டு இந்த பாருங்க தண்ணி காணிங்குதா, மொத்தத்தையும் ஊற்றி அப்படியே கிண்டணும். நான் ஒத்த கையிலே வச்சுங்கிறேன், எப்படி கிண்ட போகிறேன்னு தெரியல. இன்னும் கட்டி முட்டியாயிடும் இருங்க, இன்னும் கொஞ்சம் அழைச்சி ஊற்றிக்கிறேன். பாருங்க நல்லா கைவிடா நல்லா கிண்டணும். நான் ஒரு கையில் போன் பூச்சின்னே கிண்டுறேன். இது பாருங்க அரிசி கிசி எதுவுமே போடல பாருங்க, சூப்பராக இருக்கும். கம்பு கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில், கம்பு வந்து காலையில் அரைச்சி பாருங்க நல்லா துடுப்பு ஒன்று வாங்கணும். ரொம்ப நாளாக துடுப்பு வாங்கணும்னு நினைக்கிறேன், துடுப்பு வாங்கவே முடியல. குண்டாங்க கூட பெரிய பெரிய குண்டாங்கலாம் இருந்துச்சு, எல்லாம் கஞ்சி வலிக்கு மாட்டுக்கு போட்டு மொத்தம் போயிடுச்சு. ஒரு 2-3 குண்டா வாங்கணும். அவ்வளோதாங்க. தீ கம்மியாக வச்சுட்டு துவைய விட்டுனே இருக்கணுங்க. நம்ம எவ்வளோ துவைய விட்றோமோ அவ்வளோ கூழ் நல்லா இருக்குங்க. ஏன்னா கட்டி முட்டி இல்லாத ஆகும். நான் அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு ஒரு வேலை இருந்துச்சு, வீட்டுக்கு போய் வரத்தங்காட்டி பார்த்தா கூழ் பொங்கி கீழே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் குண்டா, இன்னும் கொஞ்சம் பெரிய குண்டானா வச்சுருக்கணும். நான் ஒரு காப்படிக்கு ராகி மாவு 1/2 காப்படி கம்பு தான் வச்சேன், கரெக்டாக இருக்குன்னு தான் பார்த்தேன். கொஞ்சோண்டு லைட்டாக அடுப்பு எரிஞ்சிச்சு பாருங்கள், அந்த டைமில் பொங்கி கீழே போயிடுச்சு. துவைய விட்டு தான் போயிருக்காது, ஏதோ வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு போய் பார்த்துன்னு இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்து கூழ் துவைய விட்டு நல்லா கூழ் வந்துச்சுங்க. அது மேலே உதட்டில் வந்து தண்ணி எல்லாம் தொட்டு மூடி வச்சுட்டா அவ்வளோதாங்க. சூப்பரான ராகி கம்பங்கூழ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அடுப்புலாம் அழிச்சிட்டேன் பாருங்கள். அப்படியே வந்து அப்படியே தட்டு போட்டு முட்டு அப்படியே அங்கேயே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அடுப்பு மேலே விட்டுடுவேன், அது நல்லா குமுறட்டும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து சாப்பிட்ணுங்க. இன்றைக்கி கூழ் ஆகிட்டு அன்றைக்கே கூழ் குடிக்கூடாது, மறுநாள் தான் குடிக்கணும். நல்லா வெங்காயம் தயிர் எல்லாம் ஊற்றி உப்பு போட்டு கம்பங்கூழ் பாருங்கள். நான் அடுப்பு மேலே விட்டுட்டு பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு பாருங்கள். அந்த ஏடு அப்படியே போகவே இல்லை. அதனால் பரவாயில்ல சொல்லிட்டு கூழ் மட்டும் வேறு ஏனத்தில் மாற்ற முடியாதுல்ல, அதனால் வந்து கூழ் வந்து வேறு ஏனத்தில் நல்ல ஏனத்தில் கரைச்சிக்கலாம். கறி குண்டாலி இது வந்து எங்கள் மாமனாருக்கு ஒரு குண்டாலையும் நான் இங்கே குடிக்கிறதுக்கு ஒரு குண்டாலையும் போட்டு கரைச்சிக்கணுங்க. அவருக்கு கூழ்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமனாருக்கு, அதனாலங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு தயிர் போட்டு வெங்காயம் போட்டு கரைச்சி குடித்தோம் பாருங்கள். எப்பா சொல்லுவாங்களே பஞ்சாமிரதம் அமுதம்னாங்களே, அந்த அமுதம் இருந்துச்சு மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இது கட்சிக்கு வந்து நான் வந்து வரமிளகா தான் போட்டிருந்தேன், வரமிளகா தாங்க தாளித்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு மோர் மிளகா நல்லா இருந்தது, சூப்பராக மோர் மிளகா நான் போட்டேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் மோர் மிளகா போட்டு அது கச்சிக்கின்னு மாங்காயெல்லாம் நெசிக்கி சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னங்க சொல்லுமா கூழ் செஞ்சுக்கிற பாருங்க, அது குடிங்க, கரைச்சி வச்சுக்கிறேன், நல்லா இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு வந்து சைடிஷ் வந்து மாங்காய் தான் இருக்குது மரத்தில், சரி பழம் பழுத்துருக்குதா நெசுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் போட்ட மிளகா வத்தல். இப்போ எங்கள் வீட்டுக்காரு கூழ் ஊற்றுறாரு, கூழ் காமிங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து கூழ் நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க செஞ்சுக்கலாம், ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சீக்கிரம் குடிங்க. வெத்தல் வந்து சூடாக இருக்கும், இப்போ வத்துன்னு வந்தேன் மிளகா வத்தல், நானே போட்டேன் மிளகா வத்தல் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா வத்தல் போட்ட வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிங்க இருக்குது, நல்லா தயிர் ஊற்றி வெங்காயம் அரிஞ்சு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சேன். எல்லாம் லைக் போட சொல்லுங்க, யாரும் போடவே மாட்டேங்கிறாங்க, நீ சொன்னதான் போடுவாங்க எல்லாரும் ஒரு லைக் போட்டுப்பாங்க. ஆமாம், எங்கள் மனைவி கஷ்டப்பட்டு கூழ் செஞ்சுருக்கா. சரி வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் கூழ் குடித்தார், நம்மளும் குடிக்கணும்ல, அதனால் நானும் வந்து கூழ் தாங்க குடித்தேன்.
மாவுலாம் கூட ஆட்டி போட்ட மாவு இருக்குது, இட்லி தோசைலாம் கூட அதெல்லாம் செய்யணும்னு தோணல, சாப்பிடணும் தோண மாட்டேங்குது. அந்த கூழு பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் கூழ் பிடிக்காது. வீடியோக்கோசரம் தான் கொஞ்சோண்டு குடித்தாரு. உண்மை சொல்லிடுறேங்க, அவருக்கு ஈரமான பொருள் எதுவும் ஒத்துக்காது. ஆனால் நான் எங்கள் பையன் எங்கள் பொண்ணு எல்லாருமே கூழ் குடிப்போம், களி சாப்பிடுவோம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் களி ராகி அடை அதெல்லாம் சாப்பிடவே மாட்டார். உடம்புக்கு நல்ல பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டார். காரக்குழம்பு ரசம் அது மட்டும்தான் போதும்னு. அதுக்கப்புறம் நான் வந்து வரமிளகா போட்டல, மோர் மிளகா அது கச்சின்னு குடித்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூழ் எப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துக்கினேங்க. நானே கேமரா